2 தவளைகள் இருந்துச்சு. 2 நண்பர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தவளை சொல்லுது, நம்ம வெளி உலகத்தை எல்லாம் பார்க்கணும், நம்ம இந்த கிணத்துக்குள்ளேயே இருக்குமே, வெளியில போவோமான்னு கேக்குது. அதுக்கு ஒரு தவளை சம்மதிக்கல. இந்த தவளை என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி கிணறை தாண்டி ஒரு தவளை வெளியே போயிருது. போய் நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு அந்த வெளிச்சம், காற்று, பக்கத்துல இருக்கிற கடற்கரை எல்லாம் சுத்தி பார்க்குது. பார்த்துட்டு தனக்கு தேவையான சாப்பாடு, இருப்பிடம் எல்லாத்தையும் நல்லா பார்த்து அனுப்பிச்சுட்டு தன்னுடைய நண்பனுக்கும் சொல்லுவோம் அந்த தவளை வருது. வந்து கிணத்துல எட்டி பார்க்குது. பார்த்துட்டு தன்னுடைய பழைய நண்பனை கூப்பிடுது. பாரு, நான் வெளியில வந்துட்டேன், நிறைய வெளிச்சம், காற்றோட்டம், நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் வெளியில இருக்கு, நீ கிணத்தை விட்டு வெளியே வா, நம்ம நல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தவளை கூப்பிடுது. கிணத்துக்கு மேல இருந்து கூப்பிடுது. ஆனா கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை என்ன சொல்லுது, நான் வரல, எனக்கு தேவையான எல்லா வசதிகளும் சந்தோஷமும் இங்கேயே கிடைக்குதே, நான் எதுக்கு வெளியே வரணும்னு சோம்பேறித்தனமா அந்த கிணத்துக்குள்ளேயே இருந்துட்டு வர மாட்டேன்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு மேல இருந்து தவளை போயிடுச்சு. போன பிறகு கொஞ்ச நாள் ஆகுது, பெரிய மழை, விடாம மழை பெஞ்சு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த கிணறு என்ன செய்யுது, அந்த தவளை வாழ்ந்துச்சுலே, அந்த தவளை வாழ்ந்த அந்த கிணறு தண்ணியில மூழ்கி வெள்ளத்தால அடிச்சுட்டு போகுது தண்ணி. அப்ப இந்த தவளையும் மேல வந்து வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிடுது. அது தண்ணியா போய் கடைசியில கடல்ல போய் சேர்ந்துருது. கடற்கரையில இருக்கிற மணல் பரப்புல நின்று வேடிக்கை பார்க்குது. அடே அப்பா, எவ்வளோ பெரிய கடல், எவ்வளோ மணல் பரப்பு, வெளிச்சம், காற்றெல்லாம் இருக்கே, நம்மளுடைய நண்பன் சொல்லும் போதே நம்ம கேட்டுக்கணுமே, இப்பத்தானே எனக்கு புரியுது, இப்படி கிணத்துக்குள்ளேயே நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்ப ஜாலியா இருக்குது. அதுக்கு தேவையான உணவெல்லாம் கிடைக்குது, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. நம்மளும் இந்த கிணத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்கணும், நல்லவர்களோட பழகணும், நல்ல முயற்சி செய்யணும். இப்ப நீங்க கிணத்து தவளையா இருக்க போறீங்களா இல்ல கடல் தவளையா இருக்க போறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.